கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1 8 வசனங்களை யாராவது ஒரு சத்தமிட்டு வாசிங்க. காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாய் இருக்கிறதென்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்கத் தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாய் இருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர்ச் சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டு இருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கையில் இருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அருமையான தேவச்சனமே, இங்கு பேதுரு சிறைப்பட்டு இருக்கிறார். அவருடைய நிலை என்ன என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுது. ஏரோது முதல்ல யோவான் ஸ்நானகனை சிறை சேதம் பண்ணிட்டாரு. அது பல யூதர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துச்சு. அடுத்து பார்த்தா இப்படியே இயேசுவை ஆராதிக்கிற ஒவ்வொருவரையாக பலியிட்டா யூத ஜனங்கள் மகிழ்ச்சி அடைவாங்க சொல்லி யோவானை பட்டயத்தினாலே கொன்று போட்டான். அடுத்தது யாக்கோபை பட்டயத்தினாலே கொன்று போட்டான். அடுத்தது யார் டார்கெட்? இப்போ பேதுரு. ஏன்னா இவர் தான் சீஷர்களையே பெரிய ஆள், இயேசுவோட ரொம்ப நெருங்கிய உறவு உள்ளவர், ரொம்ப நெருக்கமாய் வாழ்ந்தவர். ஸோ இவரை அடுத்தது சிறைக்கு கொண்டு வரணும், அவரை பட்டயத்தினால கொல்லணும் அப்படின்றதா பிளான். அதற்கு மேலே யோவான் கிட்ட இருந்த காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், அவனுடைய நிழல்பட்ட மாத்திரத்தில் அநேகர் சுகமடைந்தாங்க. இந்த காரியம் அங்கே யாருக்குமே நடக்கலை. ஏசப்பாவோட ஊழியத்தின் பாதையில் கூட அது நடக்கலை. சீஷர்கள் அவர்கள் ஊழியத்தை தொடங்கின போது பேதுருவை நிழல்பட்டு அநேகர் சுகமாகிறத அந்த நாளில் எல்லாரும் பார்த்த உடனே புரிஞ்சு போச்சு. இயேசுவே பெரிய கலக்கத்தை உண்டாக்கிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் இந்த பேதுருவை விட்டு வச்சா ஊரையே மாற்றிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேதுருவை கொன்று போடணும்னு திட்டம் போட்டாங்க. போட்டுட்டு அவங்க செய்த காரியம் என்னன்னு சொன்னீங்கன்னா, சிறையில் வச்சுட்டு அவனுக்கு எத்தனை காவல் கொடுத்தாங்களா? எத்தனை அடுக்கு காவல்? 4 அடுக்கு காவல். ரொம்ப அழகா சொல்லியிருக்கோம். 6ஆம் வசனத்தை வாசிங்க. ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரி பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சங்கிலியில கட்டி வச்சிருக்காங்க. 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தாங்க. 2 சேவகரை நிறுத்தி வச்சிருக்காங்க. காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அந்த அவங்களுக்கு முன்னால ஒரு கதவு இருக்கு. ஏன்னா ஜெயிலெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, அந்த ஜெயில் இருக்கு. ஜெயில் கம்பிகளுக்கு அந்த பக்கம் காவல் காத்துட்ருக்காங்க. இன்னும் மெயினான இடத்துல அநேக காவல். இப்படியா பார்த்தீங்கன்னா 4 அடுக்கு காவல் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? கொலைகாரனுக்கா, திருடனுக்கா, அநியாயம் பண்ணனவங்க பேதுரு. அவர் என்ன பண்ணார்? இயேசுதான் தேவன் சொன்னார். அதுக்கு இந்த பாடு நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இதையும் அல்லேலூயா. இயேசுதான் தேவன் என்ற அறிக்கை இட்ட மனுஷனுக்கு இவ்வளோ பெரிய பாடு. ஏன் தெரியுமா இத்தனை அடுக்கு காவல் வச்சாங்க? 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா பேதுரு யாருன்னு அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்துச்சு.
5ஆம் அதிகாரம் 19-20 வாசிங்க. கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையில் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றார். அல்லேலூயா சொல்லுங்க. 18ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையிலே வைத்தார்கள். அல்லேலூயா. அதுக்கு மேல நீங்க வாசித்தீங்கன்னா 15ஆம் வசனத்துல பிணையாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். இந்த அற்புதங்களை செய்த சீஷர்கள், இதுல பிரதானமா பேதுரு, அப்போஸ்தலர்கள்ல எல்லாரையும் பிடித்து சிறை வைத்தார்கள். பேதுரு என்ன பண்ணாங்க, அந்த சிறையில ஒரு ஆளு இருக்காரு. இப்படி இருந்த அந்த இடத்துல ஆண்டவராகிய தேவன் அவர்களை என்ன பண்ணிட்டாரு, மொத்த பேரையும் சிறைச்சாலை மூடினபடியே இருக்கு. 5ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். அவர்கள் மூடின 22ஆம் வசனத்தை வாசிங்க. சேவகர் போய் சிறைச்சாலையிலே அவர்களை காணாமல் திரும்பி வந்து சிறைச்சாலை மிக பத்திரமாய் பூட்டப்பட்டு இருக்கவும் காவற்காரர் வெளியே கதவுகளுக்கு முன் நிற்கவும் கண்டு உள்ளே ஒருவரையும் காணோம் என்று அறிவித்தார்கள். பூட்டையே தரகுறாங்க. பிரதான ஆசாரியம் கேட்குறான், போய் அவனுங்களை கூட்டிட்டு வாப்பா, சிறை வச்சுட்டோமே, அவங்கள கூட்டிட்டு வாங்க, நியாயம் விசாரிக்கிறோம். அப்படி கூட்டிட்டு வரணும்னு போயிட்டு கதவை திறந்து பார்க்குறாங்க, யாரும் இல்லை, ஒருவரையும் காணோம். பேதுரு மட்டும் இல்லை, அங்கே சீஷர்கள் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு தெரியல, அப்போஸ்தலர்கள் சொல்லப்பட்டிருக்கு, எத்தனை பேர்னு தெரியல. ஆனால் இன்க்ளூடட் பேதுரு அந்த இடத்துல இருந்தார் என்பதற்கு அதுக்கு முன்னுள்ள வசனங்கள் நமக்கு அடையாளமாக இருக்கு. அப்போ ஏற்கனவே பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளேருந்து யார் வெளியே வந்துச்சா சொல்லுங்க, பேதுரு வெளியே வந்துட்டார். அதனால தான் அடுத்த தடவை சிறை வைக்கும் போது என்ன பண்ணிட்டாங்க, இவனுக்கு இந்த காவல் பத்தாது, கேட்டுக்கு வெளியே 2 பேரை நிற்க வைக்கிறதெல்லாம் இவனுக்கு வேலைக்கு ஆகாது, இவனுக்கு எத்தனை பேர் வேணும், 4 அடுக்கு காவல் வேணும், 4 அடுக்கு காவல் வச்சாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்க. 4 அடுக்கு காவல் இருந்தாலும் சரி, 10 அடுக்கு காவல் இருந்தாலும் சரி, பூனைக்குட்டிங்க நாய்க்குட்டிங்கெல்லாம் கூட இருந்தாலும் சரி, என்ன பண்ண முடியாது, தேவனுடைய மனுஷனை யாரும் நிறுத்த முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. எதுவுமே தேவ மனுஷனை தடை பண்ண முடியாது. தேவச்சனமே, இதை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ உங்க வாழ்க்கையில் இந்த அற்புதத்தை நீங்க பார்ப்பீங்க. அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, இந்த தெய்வ மனுஷனாகிய பேதுரு அவர் நிழல்பட்ட மாத்திரத்திலேயே அநேக வியாதிஸ்தல் சுகமானாங்க. அவருடைய வார்த்தையின் வல்லமையினால் அநேக ரட்சிக்கப்பட்டாங்க. கூட்டமாக ஜனங்கள் தேவனிடத்தில் கடந்து வந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் அவருடைய முன்னாடி உள்ள ஜீவியத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. பேதுரு எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு தெரியும் உங்கள் எல்லாருக்கும். அவர் எப்படிப்பட்ட ஆள், டக்குன்னு பேதுரை பற்றி சொல்லுங்கன்னா என்ன சொல்வீங்க, அவர் இயேசுவை மறுதலிச்சவர், ட்ரேட்மார்க் ஆயிடுச்சு அவருக்கு. சேவல் கூவறதுக்கு முன்னாடியே அவர் என்ன பண்ணிட்டாரு, 3 தடவை ஒரே ராத்திரியில இயேசுவை யாருன்னு தெரியாது, அவர் யாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சத்தியம் பண்ண தொடங்கினாருன்னு இருக்கு. சத்தியம் பண்ணி வேற என்ன பண்ணலாம், தூஷணம் பண்ணினானோ, என்னென்ன பேசலான்னு தெரியாது. அப்போது அவ்வளோ பயங்கரமான ஆள் அவர். எல்லா விதத்தில் ஆண்டு சொல்கிறாரு, எல்லா விதத்துலேயும் அவர் ஆண்டவரோட நெருக்கமான ஒரு உறவு இருந்துச்சு, இல்லைன்னு சொல்லலை. ஏன் சொன்னால் அந்த பேதுரோட வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு சீஷனை தேர்ந்தெடுக்கும் பொழுது ஆண்டவர் கடலோரத்தில் நடந்து போகும்போது முதல் பார்த்த ஆள் யார் தான், பேதுரும் அந்திரேயன் தான். 2 பேரும் மீன் பிடிச்சி வலைகளை உதறி கொண்டு இருந்தாங்க. அப்போ ஆண்டவர் அவங்கள பார்த்து கூப்பிட்டார், வா பேதுருவே எனக்கு பின்னால் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார். அவன் வந்து என்ன சொன்னார், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவளை ஆக்குவேன். சொன்ன உடனே ஒரு பதிலே இல்லை பாருங்க. பேதுரு அந்திரேயோ சகோதரர்கள் 2 பேரும் இயேசுவை பின்பற்றி வந்து விட்டார்கள். தெய்வச்சனமே, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அவரை பின்பற்றி வந்தது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. அவரோடு கூட இருந்து அநேக அற்புத அடையாளங்களை பார்க்கும்படி தேவன் கிருபை செய்தார். ஆனால் ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு பின்பற்றி வந்த பேதுருவாக இருந்தாலும் கடைசி வரையில் அவனால் என்ன பண்ண முடியல. இயேசு கிறிஸ்துவின் மரணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரை பிடிபட்டுட்டாருன்னு உடனே அவன் என்ன பண்ணான்,
எல்லாரும் விட்டு ஓடி போயிட்டாங்க. பேதுரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஆள், கொஞ்சம் எதிர்த்து தான் பார்ப்போமேன்னு சொல்லி கத்தி எடுத்து சுமாகரன் காலதெல்லாம் வெட்டி விட்டார். அல்லேலூயா. வந்த மனுஷனுடைய காதை வெட்டிட்டார். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நிலையெல்லாம் எதை காட்டுதுன்னா பதற்றம். தனக்கு யாரும் துணை இல்லை, ஏன்னா இயேசுவை பிடிச்சிட்டு போயிட போகிறாங்க. இனி தான் தனிமையாக இருக்க போகிறோம். தான் தனிமையை உணர்றத அதை தாங்கிக்கிற ஒரு மனநிலைமையில் அவனுக்கு இல்லை. தன்னை இழப்புகளை சரி செய்து கொள்ளுகிற ஒரு மனநிலைமையில் பேதுரு இல்லை. அவனுடைய பிரச்சனைகளை எதிர்கொள்கிற ஒரு மனநிலைமை இல்லை. காலையில் ஒரு அம்மாவோட பேட்டியை நான் கேட்டேன். அவங்க உமன்ஸ் மத்தியில் பேசிகிட்டு இருந்தாங்க. உலகத்து மனுஷி தான். அவங்க சொன்ன ஒரு வார்த்தை இருதயத்தை ரொம்ப தொட்டுச்சு. பிரச்சனைகளை பிரச்சனைக்குள்ளேருந்து பார்க்காதீங்க, போராட்டங்களை போராட்டத்துக்குள்ளேருந்து எதிர்கொள்ளாதீங்க, போராட்டத்துக்கு மேலேருந்து எதிர்கொள்ளுங்க. உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரியுது? பிரச்சனையை மேலேருந்து பார்க்கணுமா? பிரச்சனையோடு இருந்து பார்த்தீங்கன்னா தீர்வே கிடைக்காதான். அல்லேலூயா. அதுக்கு தான் கழுகை ஆண்டவர் ரொம்ப ஸ்பெஷல் பறவையாக நமக்கு எக்ஸாம்பிளாக காட்டுறது. எது? கழுகை போல, கழுகுகளைப் போல பலனடைந்து பறந்து போவீங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னது காரணம் என்ன அப்படின்னா, கழுகு எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் லெவலில் தான் பறக்கும். சுழல் காற்று புயல் காற்று வந்துருச்சுன்னா எல்லா பறவைகளும் தன்னோட கூண்டில் போட்டு அடங்கிருமா. ஆனால் அந்த கழுகு மட்டும் என்ன பண்ணாதான்? அடங்கவே அடங்காதான். அது என்ன யோசிக்குமா, இந்த புயல் காற்று இன்னும் எவ்வளோ வேகம் எடுத்து எவ்வளோ உயரத்துக்கு போதோ அதுக்கு இந்த காற்றுல பறந்து நான் இன்னும் மேலே போயிடணும்னு நினைக்குமா. அல்லேலூயா. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இந்த புயல் காற்று என்னை எங்கே அடக்கி போட்டுருமோன்னு பயப்படாதா. இந்த புயல் அத்தை நாசம் பண்ணதான் வருது. பறக்கிற பறவைகளுக்கு புயல் காற்று பயங்கரமான பிரச்சனை தான். ஆனால் இந்த கழுகு என்ன செய்யுமா, இந்த புயலை வைத்து நான் இன்னும் எவ்வளோ மேலே போகணுன்றது தான் அது யோசிக்குமா. அல்லேலூயா, அல்லேலூயா. வாலிய பிள்ளைகளுக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. நீங்கள் எதிர்கொள்கிற போராட்டம், நீங்கள் எதிர்கொள்கிற பிரச்சனைகள் எதுவுமே உங்களை அழிப்பதற்காக அல்ல. அல்லேலூயா. பேதுரு அழைத்தவுடன் பின்னாடி வந்த மனுஷன் தான். அப்படி தான் நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கூப்பிட்டவனே எல்லாம் வந்துட்டீங்க. ஏசுப்பாவை ஏற்றுக்கோங்கப்பா அப்படின்னு சொன்னவனே எல்லாரும் வந்துட்டீங்க. ஏசு நல்லவர் என்பதை அறிந்திருக்கீங்க. அவரோடு இருந்தால் ஏதோ ஒன்று எனக்கு கிடைக்கும் என்பதை அறிந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அது ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தான். என் ஜனம் என் சத்தத்துக்கு செவி கொடுத்து என்னை பின்பற்றி வந்திருக்கிறது என்பதில் அவனுக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், இந்த நிலையிலே இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட நிலையில் எதிர்கொள்ளுகிற காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் வர நீங்கள் நிறைய பேர் விழுந்து போவதற்கும் சோர்ந்து போவதற்கும் தெம்பு இல்லாமல் போகிறதுக்கோ நிற்கிறதுக்கு தைரியம் இல்லாமல் போகிறதுக்கோ புலம்புறதுக்கோ என்ன காரணம்? இயேசுவோட தான் இருக்கிறோம், ஆலயத்துக்கு வருகிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் நிலைப்படாமல் இருக்கிறதுக்கு, உயர முடியாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் என்பதை இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா. நான் ஒன்று கேட்குறேன், இங்கே இருக்கிற இத்தனை மக்கள் மத்தியில் நம்ம எல்லாரும் ஒரே காத்தானே சுவாசிக்கிறோம், ஒரே மாதிரியாக சோறு, ஒரே ஒரு குழம்பு, அதே இங்கே விற்கிற காய்கறிகள் பருப்பு தானே சாப்பிட்றோம். இங்கே விற்கிற எல்லா நான் வெஜிடேரியன் வெஜிடேரியன் ஏதா வேணா இருக்கட்டும், இந்த ஊரில் விளையிறது தானே சாப்பிட்டுட்டு இருக்கோம். எல்லோரும் தானே சாப்பிட்றீங்க. இந்த ஊர் தண்ணியை தானே குடிக்கிறீங்க. ஆமாவா இல்லையா? அப்படியே நமக்குள்ளே இவ்வளோ ஏற்றத்தாழ்வுகள். ஒருத்தருக்கு இருக்கிற பலன் ஒருத்தருக்கு இல்லையே, ஒருத்தருக்கு இருக்கிற ஆரோக்கியம் இன்னொருத்தருக்கு இல்லையே. ஏங்க இந்த கேள்விக்கு நீங்கள் பதிலை கண்டுபிடிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லிட்டா இதை விளக்க போனால் நிறைய நேரம் எடுத்துரும். நீங்கள் உட்காந்து ஏன் இந்த பிரச்சனை என்ன காரணம், எல்லாரும் உழைக்கிறத போல தான் நான் உழைக்கிறேன், எல்லாரும் சாப்பிட்றத போல தான் 3 வேளை சாப்பிட்றேன், இட்லி தோசை தான் சாப்பிட்றேன், பிரியாணி தான் சாப்பிட்றேன், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் சாப்பிட்றேன், ஆனால் ஏன் மற்றவங்கள போல எனக்கு பலன் இல்லை? அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, வேதத்தை வெறும் கையில் ஏந்துவது நிமித்தமா, ஆராதனையில் உட்காந்துட்டு போகிறது நிமித்தமா நீங்கள் பலனடையவே முடியாது. அல்லேலூயா. வாரத்துக்கு ஒரு நாள் வந்து இங்கே 2 மணி நேரம் சத்தியத்தை காதில் கேட்டு போகிறதுனால நாம் பலனடையவே முடியாது. தேவச்சனமே, கர்த்தர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. பேதுரு இயேசுவோடு இருந்தவர் தான். ஏங்க நிற்க முடியல? பிரச்சனை வரும்போது தளர்ந்து போயிட்டாரே, ப்ராப்ளம்ஸ் வரும்போது எதிர்கொள்ள முடியலையே, தைரியம் இல்லையே. அவனுக்கு தைரியம் இல்லாதனால தான் அவங்க அதை வெட்டலாம், சும்மாங்கிறவங்க அதெல்லாம் வெட்டினுக்கிறான்.
நீ நிறைய பேருக்கு அதுதான் பிரச்சனை. தான் பிரச்சனை என்னன்னே தெரியாமல் மற்றவனெல்லாம் அலக்கழிச்சிட்டு இருக்கிறது, மற்றவங்களுக்கு ப்ராப்ளம் உருவாக்கிட்டு இருக்கிறது, தான் எந்த நிலையில் இருக்கிறோன்றது புரியாமல் மற்றவங்கள நல்லா இருக்கிற ஆட்களையும் பிரச்சனைக்குள்ளே ஆக்கிடுவாங்க. அல்லேலூயா. அவங்க பண்ணுற கலவரமே சுற்றி இருக்கிற அத்தனை பேர் ஆள வச்சுருவாங்க, சுற்றி இருக்கிற அத்தனை பேருக்கும் ப்ராப்ளமேட்டிவாக ஆகிடுவாங்க. அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. இதே பேதுரு தான் இயேசுவை சிலுவையில் அறையிற நேரத்தில் ஒரு சீசம் கூட பக்கத்தில் இல்லை, யோவானை தவிர. எல்லாம் ஓடி போயிட்டாங்க, எல்லாம் துணியை காணன்னு போயிட்டு எங்கே உட்காந்துருக்காங்க? வீட்டை பூட்டிட்டு உள்ளே உட்காந்துருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் பயம், அடுத்தது நமக்கு என்ன நடக்க போதோ, இவருக்கே இந்த நிலைமை. தேவகுமாரன் என்று வெளிப்பாடு பெற்ற பேதுருக்கு தெரியும், அவரே இந்த நிலைமையில தொங்குறாருன்னா நமக்கெல்லாம் என்ன நடக்க போதோ என்ற பயம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க பிரசங்கில ஒரு வார்த்தையை வாசிங்க. பிரசங்கியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் நாட்கள் எல்லாம் அலுப்புள்ளது, அவன் வேலைகள் வருத்தம் உள்ளது, ராத்திரியிலும் அவன் மனதுக்கு இளைப்பாறுதல் இல்லை, இதுவும் மாயையே. அல்லேலூயா. வாழ்க்கையெல்லாம் போராடி போராடி அவன் வாழ்க்கையில என்ன இல்லையா? இளைப்பாறுதல் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை, போராட்டமே வாழ்க்கையா இருக்கு, அமைதல் இல்லை. ஆனா அதே பேதுருவை இந்த இடத்துல நீங்க வாசிக்கும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. காவற்காரரும் கட்டப்பட்ட 2 சேவகர் நடுவிலே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். அல்லேலூயா சொல்லுங்க. அவன் நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படும் போது இயேசு கிறிஸ்துவ மறுதளிச்சு ஓடி போய் பயந்தவன், அலறி அடிச்சுட்டு ஓடி போய் பூட்டின வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தவன், இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்துட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட நான் இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்வேனான்னு தெரியல, வாங்க எல்லாம் மீன் பிடிக்க போகலாம் அப்படின்னு ஒரு கூட்டத்தையே கிளப்பிட்டு போய் மீன் பிடிக்க போனவன். அந்த சம்பவத்தை ஒரு ஊழியக்காரர் இப்படியா வியாக்கியானம் பண்ணினார், இப்படியா வேத வல்லுநர்கள் சொல்லி இருக்கிறாங்களாம். எப்படி அப்படின்னா, இந்த வெளிப்பாடு எனக்கு வித்தியாசமாக தான் இருந்துச்சு. பேதுருவைய ஆண்டவராக இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடோ, அவர் தனக்கு காட்சி கொடுத்த பிற்பாடோ போய் அந்த மக்களுக்கு அவர் ஏன் மீன் பிடிக்க போனாரு அப்படின்னு சொல்லி விஷயம் என்ன அப்படின்னா, 120 பேர் ஆண்டவர் என்ன சொன்னார்? மேல் வீட்டு அறையில் காத்திருக்க சொன்னார். 120 பேர் ஒரு வீட்டில் உட்கார்ந்துருக்காங்க. எத்தனை நாள்? 50 நாள். 50 நாள் அளவு அவங்க காத்திருந்தாங்க. பரிசுத்த ஆவியான 50 நாள் கழிச்சு தான் ஊற்றப்பட்டார். பெந்தேகோஸ்தே நாள் வந்தபோது பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் ஊற்றப்பட்டார். 50 நாட்கள் காத்திருக்கிறாங்க. 50 நாள் சோறு தண்ணி இல்லாமல் உட்காந்துருப்பாங்க. ஸோ இந்த 120 பேருக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டிய பொறுப்பை பேதுரு எடுத்துக்கொண்டார். ஸோ அதற்காக தான் அவர் போய் மீன் பிடிக்க போனார். சரி, அப்படியே இருந்தாலும் கூட மீன் பிடிக்க போனார் என்பது கூட ரைட்டுன்னு எடுத்துக்கிட்டாலும் கூட எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. இயேசு கிறிஸ்து 5 அப்பத்தையும் 2 மீனையும் வச்சு எவ்வளோ பேருக்கு ஆகாரம் கொடுத்தாரு? 5000 பேரை சாப்பிட வச்சார். அவர் உயிரோடு இருந்த காலத்தில் இந்த அற்புதத்தை செஞ்சிருக்கிறார். ஸோ பேதுரு நடந்து போகும்போதே அவருடைய நிழல்பட்டு சுகமாக்கத்தக்க வல்லமை அவனுக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் இந்த காரியம் எப்போ அவனுக்கு புரியலை? எப்போங்க அவருக்கு புரியலை? விட்டுட்டு ஓடும்போது புரியல. இயேசு கிறிஸ்துவிட்ட கேட்டால் தாங்கிட்ட இருக்கிற கொஞ்சத்தையும் பெருக்கி கொடுப்பார்ன்ற அறிவு எப்போ இல்லை? பரிசுத்த ஆவியானவர் அவனை நிரப்புறவரில் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அதுவரையில் இயேசுவோட தான் இருந்தார். இயேசுவோடைய ஊழியம் வேற செஞ்சார். போன இடத்துல அற்புதங்களை பார்த்தார் தான், ஆச்சரியங்களை நடந்துச்சு தான், இயேசு செய்த அத்தனையும் அவர் பார்த்துட்டே இருந்தார் தான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவுக்காக வைராக்கியம் கூட இருந்துச்சு. ஆண்டவரே, உமக்கு இதெல்லாம் நேரிடலாமா? நீர் எங்கே போகிறீங்களோ உங்கள் பின்னாடியே நான் வருவேன். ஆண்டவர் சொல்ல, அதெல்லாம் முடியாதுப்பா, உன்னால் நான் பண்ணுற பானம் பண்ணுற பாத்திரத்தில் உன்னால் பானம் பண்ண முடியாது. இல்லை இல்லை, நான் உங்கள் பின்னாடியே வருவேன். அதெல்லாம் ஒரு வைராக்கியம் தான். வைராக்கியெல்லாம் இருந்துச்சு, ஆண்டவர் மேலே ஆசையெல்லாம் இருந்துச்சு, அவருக்காக என்ன வேணால் செய்யணுன்ற பிரயாசம் இருந்துச்சு. அவனால் நலன் இருக்க முடியல. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் வாசிங்க, அதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க.
அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் ஆவியானவர் தங்களுக்கு தந்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார். ஆவியானவர் அவர்கள் மீது இறங்கினார். ஒவ்வொருவரும் அந்நிய பாஷையில பேசி தேவனுடைய ஆவிக்குள்ளாய் நிரப்பப்பட்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவன் லைஃப் சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. இவ்வளோ நேரம் எதுக்கு எடுத்தாலும் பயந்து ஓடிக்கிட்டு இருந்தவன், எதை பார்த்தாலும் அலறிக்கிட்டு இருந்தவன், எதை நினைச்சாலும் நிலை நிற்க முடியாதவன், எந்த காரியத்தை நிலையா நின்று செய்ய முடியாத பேதுரு இப்போ என்ன செய்யறாரு? 14ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய் யூதர்களே எருசலேமில் வாசம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க. ஏப்பா நீ இயேசு கூட தானே இருந்த? ஐயோ நான் இல்லைங்க அந்த மனுஷன் சொன்னவரு. இப்ப சொல்றாரு, என்ன சொல்றாரு? எல்லாரும் என் சத்தத்துக்கு செவி கொடுங்க. எல்லாம் என் பக்கம் திரும்புங்க. நான் என்ன சொல்றேன் கவனிங்க. நான் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நான் இப்ப பழைய பேதுரு இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க. முன்ன உங்களை பார்த்து பயந்து ஓடி ஒளிந்து கொண்ட பேதுரு நான் இல்லை. இப்ப எல்லாரும் என் சத்தத்துக்கு செவி கொடுங்க. அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க. அருமை தேவச்சனமே, நாளைக்கு காலையில உன் தலையை வெட்ட போறாங்க. நாளைக்கு நீ செத்துற போற. இந்த உலகத்தில் நீ இருக்க மாட்ட. அந்த நேரம் சிறையில் வேற வச்சுருக்காங்க. யாரையும் பார்க்க முடியாது, யார்ட்டையும் பேச முடியாது. அந்த தனிமையே பல பேரை கொண்டு போட்டுரும். புரியுதா உங்களுக்கு? நான் இப்போ தான் உணர்ந்தேன். நம்ம இந்த போன வாரம் ஒரு வாரம் ஃபுல்லாக வெளியில் நாங்கள் போயிட்டோம் ஊழியத்தை நிமித்தமாக. எப்படா வந்து வீட்டில் விழுவோன்றது தான் எண்ணமாக இருந்துச்சு. ரொம்ப நல்ல விஷயந்தான், எல்லாமே பார்த்தது நல்லா கவனிச்சாங்க. போன இடத்துல ரொம்ப சௌகரியமான வாழ்க்கை தான். எவ்வளோ இருந்தாலும் நம்ம இடத்துல வந்து விழுந்து நம்ம மக்களை பார்க்கறதுல ஒரு மகிழ்ச்சி. அப்போ தான் நான் ஊழியக்காரர்களுக்காக அதிகமாக ஜெபிச்சேன். பிரயாணப்பட்டு தேசமாக போகிறாங்கன்னு நம்ம பெருமையாக சொல்லிக்கிறோம். ஆனால் அவங்க படுற உபத்திரவங்கள் யாருமே நம்ம பார்க்கறது இல்லை. அல்லேலூயா. ஒவ்வொரு ஊருக்கும் அவங்க பிரயாணப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து போகும்போது அவங்க அனுபவிக்கிற உபத்திரவம். நல்ல தண்ணி கிடைக்காதுங்க. அல்லேலூயா. இங்கே அநேகர் பாட்டில் பாக்கெட்லேயே வச்சு நலையிறோம். அந்த குடிக்கு போகிற இடத்துலலாம் தண்ணி கிடைக்காது. போகிற இடத்துல நம்ம நினச்ச சாப்பாடு கிடைக்காது. காசு இருக்கும், ஆனால் நமக்கு தேவையான ஆகாரம் கிடைக்காது. நம்ம உடம்புக்கு ஏற்ற ஆகாரம் கிடைக்காது. அது எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு ஊழியத்தின் பாதையில் கடந்து போகிற ஊழியக்காரனுக்காக அதிகமாக ஜெபிங்க. அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க. அருமையான தெய்வச்சனமே, எங்க பேதுரு நாளைக்கு காலைல தலையை வெட்டிட போகிறாங்க. யாருமே தான் பக்கத்தில் இல்லை, தனிமையாக இருக்கிறாரு. பக்கத்தில் 2 பேர் சேவர்கள், கை காலெலாம் கட்டப்பட்டிருக்கு. 4 அடுக்கு பாதுகாப்பு. எவனுக்கா தூக்கம் வருமா? தூக்கம் வரும் உங்களுக்கெல்லாம். நாளைக்கு கடங்காரன் வீட்டு வாசலில் வந்து நிற்பானாவே இன்னைக்கு ராத்திரிக்கு நமக்கு தூக்கம் வராது. நாளைக்கு காலைல வாடகை வாங்க போகிற மனுஷன் வரப்போகிறான்னு தெரிஞ்சாவே தூக்கம் வராது. காலையில் அரிசி பானையில் அரிசி இல்லை, காலையில் எழுந்த பிள்ளைகளுக்கு என்ன கொடுப்போம்னு நினச்சிங்கன்னா தூக்கம் வராது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட பணம் இல்லைன்னும் போது தூக்கம் வருமா? ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். இந்த மாதம் எல்லாருக்குமே டைட்டான ஏரியா தான். எல்லாம் ஸ்கூல் ஃபீஸ் போட்டுருவாங்க. அட்வான்ஸ் கட்டணும். ஸ்கூல் சேர்க்குற பிள்ளைங்கள்லேருந்து படிக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஃபீஸ் கட்டணும். 1 லட்சம் 2 லட்சம். காலேஜ் ஃபீஸ் எல்லாம் கேட்கவே முடியல, தலை சுற்றுது. எல்கேஜி பிள்ளைக்கு 1 லட்சங்கிறான். அது ஏபிசிடி படிக்குது, வீட்டிலே உட்கார சொல்லி கொடுத்துடலாம். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு அப்படி போயிட்டு இருக்க உலகம். இதெல்லாம் நினைக்கும் போது தூக்கம் வருதா? ஆனால் அங்கே பேதுரு ரொம்ப ஜம்முன்னு தூங்குறார், சந்தோஷமாக தூங்குறார். எனக்கு இதில் ஒரு அனுபவத்தை நான் பெற்றுக்கொண்டேன். எங்கள் புயல் காற்றுக்கு பிற்பாடு ஒரு அமைதல் வருது பார்த்தீங்களா? நம்ம வாழ்க்கையில் கூட பார்ப்பீங்க, பெரிய பெரிய போராட்டங்கள் எழும்பும், பெரிய பிரச்சனைகள் எழும்பும், வீடே ஒரே கலவரமாயிடும். கலவரமாய் கொஞ்ச நேரத்தில் நல்லா தூக்கம் வந்துடும். அல்லேலூயா. நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன் அதை. ஏன் தெரியுமா அந்த தூக்கம் வருது? கர்த்தர் நமக்கு பிரியமான ராத்திரியில் தூங்குறத தூக்கத்தை சொல்லலை. நான்
போராட்டம் பிரச்சனை தலைக்கு மேலே இருக்கும்போது ஒரு நல்ல நிம்மதியான ஒரு தூக்கம் வரும். எனக்கு வரும். இல்லையா சொல்லுங்க. என் பிள்ளைங்க கேட்பாங்க, எப்படிம்மா நீ தூங்குற? தெரில, நல்லா தூங்கும். கொஞ்ச நேரம் அப்படியே அந்த அசதியாக தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்றதை மறந்து போயிடும். அல்லேலூயா. இவ்வளோ நேரம் யார்கிட்ட சண்டை போட்டோம், என்ன பேசணும், என்ன நடந்துச்சு எல்லாமே கொஞ்ச நேரம் அப்படியே மறந்து போயிடும். எல்லாம் போயிடும். மனசு அப்படியே ஃப்ரெஷ்ஷாகிடும். அல்லேலூயா. பேதுரு அனுபவிச்சது அந்த சமாதானமான நித்திரையை தான். அல்லேலூயா. அவன் வாழ்க்கை இப்போ கொந்தளித்து கொண்டு இருக்கிறது. பயங்கரமான போராட்டம் எதிர்கொண்டு இருக்கிறான். ஜீவனே போக போகுது. இதை தவிர பெரிய பிரச்சனை மனுஷனுக்கு என்னங்க வாழ்க்கையில்? இதை விட பெரிய பிரச்சனை என்ன? உயிரே போக போகுது. ஆனால் அவன் ஜம்மன் தூங்குறான் பாருங்க. இதாங்க பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற சமாதானம். இதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள கொடுக்கிற மகிழ்ச்சி. அவன் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டிருந்த நிமித்தமா நான் சொல்கிறேன், வெறும் பைபிளை கையில் வச்சுருந்தனால உங்களுக்கு மன நிம்மதி வந்துடாது. தலைமாட்டில் வச்சுன்னு தூங்குறதுனால சந்தோஷம் வந்துடாது. பரிசுத்த ஆவியானவருக்குள்ள பலப்படணும். பரிசுத்த ஆவியான உள்ள தங்க வச்சுக்கணும். பரிசுத்த ஆவியானோட நடக்கணும். பரிசுத்த ஆவியானோட பேசணும். பரிசுத்த ஆவியில நிலை கொள்ளணும். அதனால தான் தாவீது கேட்கிறார், நிலைவரமான ஆவியை என்னிலே தங்க பண்ணுங்கப்பா. அல்லேலூயா. நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் பிரசங்கி புஸ்தகத்தை எடுத்து வாசித்து பாருங்க. பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. கைகள் செய்து சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன். இதோ எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய் இருந்தது. சூரியனை கீழே பலன் ஒன்றும் இல்லை. என்ன இல்லை? என் கைகள். அதுக்கு முன்னாடி வாசித்தீங்கன்னா 1ஆம் வசனத்திலிருந்து அவர் என்னெல்லாம் பண்ணார் அவர் சொல்ல. 10ஆம் வசனத்தை வாசிங்க. என் கண்கள் நிச்சயித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை. சாலமன் சொல்றாரு, என் கண்ணு பார்த்து ஆசைப்பட்டது ஒன்றை கூட நான் தடை பண்ணல. நம்ம ஒரு சிலர் தடை பண்ணுறோம்ல, இதெல்லாம் வேண்டாப்பா, காஸ்ட்லியாக இருக்குது, இந்த லைஃப் வேண்டாம், இது நம்மளுக்கு ஒத்து வராது, நம்ம உடம்புக்கு செட் ஆகாது, இப்படியெல்லாம் சொல்கிறோம்ல. அவர் சொல்கிறாரு, நான் கண்ணால் பார்த்து ஆசைப்பட்டது அத்தனையோ எதையுமே தடை பண்ணல. ஸோ எல்லாத்தையும் அனுபவிச்சார். ஒரு சில நேரம் ஐஸ்கிரீம் சாப்பிட முடியாது, ஆனால் கண்ணில் பார்ப்போம் இல்லை. ஆனாலும் கூட அவர் என்ன பண்ணாராம்? சாப்பிட்டாராம். அவர் காலத்தில் ஐஸ்கிரீம் இருந்துச்சான்னு தெரியாது, ஆனால் சாப்பிட்டாராம். வாசிங்க. என் இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று விளக்கவில்லை. நான் செய்த முயற்சிகள் எல்லாம் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது. இதுவே என் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் எனக்கு வந்த பலன். ஒரே மகிழ்ச்சி தான். எத்தனை பொண்ணு கூட வேணா ஆடலாம், பாடலாம், என்ன வேணா ஊரை சுத்தலாம், என்ன வேணா சாப்பிடலாம். அவருடைய சாப்பாட்டு மேஜையில் இல்லாத பொருளே இல்லை. நடக்கிறது, பறக்கிறது, உட்கார்றது, ஊழ்றது எல்லாத்தையும் சாப்பிட்டாராம். அவ்வளோ மகிமையாக அவர் வாழ்ந்த மனுஷன். ஆனால் கடைசியில் சொல்லிட்டார் பாருங்க 11ஆம் வசனத்துல, என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன். இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய் இருந்தது. இன்னைக்கு ஆராதனையில் ஆவியான நம்மோடு கூட பேசினார். அல்லேலூயா. என் மனதுக்கு பட்ட எல்லாம் எப்படிதான் இருந்துச்சா? வாலிய பிள்ளைங்களா, கண்ணுக்கு பார்க்கறதுக்கு குழு குழுன்னு இருக்கிறதெல்லாம் எப்படிதான் போயிடும் சொல்லுங்களேன்? மாயா போயிடும். இப்போ பார்த்தா அழகா தெரியும், கம்பீரமா தெரியும், பின்னாடி அது நம்மளை விழத்தள்ளிடும். அல்லேலூயா. சொல்லுங்களேன். பார்க்கறதுக்கு நல்ல குளிர்ச்சியாக தான் இருக்கும், வெள்ளை வெள்ளையான்னு தான் இருக்கும், பின்னாடி அதுக்கிட்ட படுற பாடு கொஞ்சம் நஞ்சம் இருக்காது. ஜாக்கிரதையாக இருப்போம், ஜாக்கிரதையாக இருப்போம். பேதுருக்கிட்ட நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், அவ்வளோ தன்னை சூழ்ந்து பிரச்சனைகள் இருக்கும் பொழுதோ அவன் நிம்மதியாய் தூங்குறான். தேவச்சனமே மகிழ்ச்சியா இருக்கிறான். காரணம் என்னன்னா 5ஆம் அதிகாரத்திலே அவனுக்கு ஒரு விஷயம் நடந்துருச்சு. என்ன நடந்துருச்சு? தேவ ஆவியினால் அவன் நிரப்பப்பட்ட போது, தேவ மகிமை அவனை சூழ்ந்து கொண்டதை அவன் உணர்ந்த பொழுது, தேவன் தன்னோடு இருக்கிறதை உணர்ந்து கொண்ட போது. நீங்க செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் எடுத்து வாசிங்க. செப்பனியா 3:14-15. உன் சத்துருக்களை விலக்கினார், இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும், சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதும் என்றும் சொல்லும். அல்லேலூயா. கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறாரா? கர்த்தர் உன் கூட இருக்கிறாரா?
கர்த்தரும் பட்சத்துல இருக்கிறாரா? அல்லேலூயா. சிறையில் இருக்கும் பொழுது பேதுருவோடு கர்த்தர் இருந்தார் என்கிற நம்பிக்கை யாருக்கு இருந்துச்சு? பேதுருவுக்கு இருந்துச்சுங்க. முதல்லயே அவன் அனுபவிச்சிட்டான். இங்கே ஒரு பவுலும் சீலாவும் கூட பார்த்தீங்கன்னா 16ஆம் அதிகாரத்தில் பவுலுக்கும் சீலாவுக்கும் இதே நிலைமை தான், கட்டப்பட்டிருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க? துதித்து பாடினாங்க. இங்கே நீங்கள் பேதுருவை பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிகாரத்தில் அவருக்காக தெய்வ ஜனங்கள் ஜெபிச்சாங்க. ஸோ இதெல்லாம் அவங்க கட்டு உடைக்கப்பட்டதுக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. யாருமே அவனுக்காக ஜெபிக்கல, யாருமே அவனுக்காக ஜெபிக்கல. அவன் எந்த ஒரு உணர்வும் இல்லாமல் இருந்த பொழுது ஒன்று தெரியும் அவனுக்கு, என்னை அழைத்த தேவன் அவர் வா உன்னை மீன் பிடிக்கிறவன் ஆக்குவேன், மீனை பிடிச்சிருந்த உன்னை மனுஷனை பிடிக்கிறவன் ஆக்குவேன் அழைச்சாரு. அந்த அழைப்பு, அந்த அழைச்ச தேவன் என்னோட இருக்கிறார் என்ற உணர்வு தான் அந்த 5ஆம் அதிகாரத்தில் அவனை அழகாக வெளியில் தூக்கிட்டு வந்து நிறுத்துச்சு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இன்னைக்கு அழைச்ச அழைப்பிலேயே நிற்கிறீங்களா? இல்லை கொஞ்சம் திரும்பி வந்து ஆண்டவர் இப்போ என் கூட இருக்கிறார், வெறும் அந்த அழைப்பை மட்டுமே வச்சுட்டு நம்ம பரலோகம் போக முடியாதுங்க. ஆண்டவர் என்ன தெரிந்து கொண்டான்ற ஒரு காரியத்தை வச்சு நீங்களும் நானும் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது. அடுத்த கட்ட நீங்கள் முன்னால் வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அருமையான தேவச்சனமே, உங்கள் பிரச்சனை நேரத்தில், உங்கள் போராட்டத்தின் நேரத்தில், நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து கொண்டு இருக்கிற நேரத்தில், ஒன்றுமில்லாத இன்றைக்கி எத்தனை பேர் இப்படி வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, என்னென்ன போராட்டத்தோடு வந்திருக்கீங்கன்னு தெரியல. நீங்கள் இப்போ ஒரு காரியத்தை உணர்ந்து கொள்ளுங்க, என்னோட ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் மேலே பூரண நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மாத்திரம்தான் அடுத்த கட்ட வளர்ச்சியை பார்க்க முடியும். அல்லேலூயா. இயேசு இருக்கிறாங்க, இயேசு இருக்கிறார், இல்லைன்னு சொல்லலை. அவர் உன்னோட இருக்கிறார்ன்றதான் இப்போ பிரச்சனை. அல்லேலூயா. இயேசு இருக்கிறார், அவரால் அற்புதம் செய்ய முடியும், அதிசயம் செய்ய முடியும், மகிமையாக நடத்த முடியும். ஆனால் அந்த இயேசு இப்போ உனக்கூட இருக்கிறாரா? உனக்குள்ளே இருக்கிறாரா? அவர் உனக்குள்ளே இந்த கிரியை செய்கிறத நீ பார்க்குறியா? அவருடைய செயல்பாடுகளை நீ உணர்ந்து கொண்டு இருக்கிறாயா? அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. நான் படத்தை காட்டி காட்டி சொல்கிறேன், இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், இது ரொம்ப அழகாக இருக்கும், இதை ருசிச்சு பாருங்கள். எப்படி இருக்கும் தெரியுமா? மல்கோவா பழங்க இது, சேலத்து பழங்க இது, நக்கி பார்த்தீங்கன்னா அவ்வளோ இனிப்பாக இருக்கும். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நக்கிற எனக்கு மட்டும்தான் டேஸ்ட் தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க. சாப்பிட்ற நான் மட்டும்தான் ருசிக்க முடியும். அதை நீங்கள் நக்குனாதான், நீங்கள் சாப்பிட்டாதான் உங்களுக்கு அது டேஸ்ட் என்னன்னு புரியும். அல்லேலூயா சொல்லுங்க. பேதுரு அதை பார்த்துட்டார், நக்கிட்டார். கர்த்தர் நல்லவர் என்பதை நான் என்ன தப்பாக சொல்லிட்டேனே? நம்ம பாஷையில் நான் சொன்னேன், அவ்வளோதான். வேதம் சொல்லுது, கர்த்தர் நல்லவர் என்பதை எப்படி ரசித்து பார்ப்பீங்க? இயேசுவை டேஸ்ட் பண்ணி பாருங்க, இயேசுவை டேஸ்ட் பண்ணுங்க, இயேசுவை டேஸ்ட் பண்ணுங்க. அனுபவம் தாங்க உங்களை பெரிய ஆளாக்கும், அனுபவம் தாங்க தேவனிடத்துல சேர்க்கும். பேதுருக்கு ஒரு அனுபவம் இருக்கு. நான் சிறைக்குள்ளே இருக்கும்போது என் ஆண்டவர் அப்படியே அல்வா மாதிரி தூக்கின்னு வந்து வெளியில் வச்சுட்டாரு. அல்லேலூயா. இப்போ என்னை சிறைக்குள்ளே வச்சிருக்கிறான். எத்தனை அடுக்கு காவலனா நீ வச்சுக்கிட, என்ன ஆண்டு தூக்கிடுவார். அல்லேலூயா. அதனால தான் சமாதானமாக தூங்குறேன், சந்தோஷமாக தூங்குறான். எந்த கவலையும் இல்லை அவனுக்கு. நீ தூக்குனாலும் சரி, தூக்காமல் போனாலும் சரி, நீ காப்பாற்றினாலும் சரி, காப்பாற்றாமல் போனாலும் சரி, இந்த நிலைக்கு வர்றது தான் உங்களை பரிசுத்த ஆவியானவர் ஆயத்தப்படுத்துவார். அல்லேலூயா. நீ காப்பாற்றினாலும் சரி, நீ காப்பாற்றாம போனாலும் சரி, என் தேவன் எனக்கு போதும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. என்னை தாங்கினாலும் சரி, தாங்காம போனாலும் சரி, சிறையை விட்டு விடுவித்தாலும் சரி, விடுவிக்காம சிறையிலே நீ வச்சாலும் சரி, நான் மகிழ்ச்சியா இருப்பேன். அல்லேலூயா. நான் மகிழ்ச்சியா இருப்பேன். வேத சொல்லுது, பிரசங்கில வாசித்தீங்கன்னா எனக்கு ரொம்ப மனநோவான விஷயம். நீங்க 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. மகிழ்ச்சியா இருப்பதும் உயிரோடு இருக்க நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையை மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பதே தேவனுடைய அனுகிரகம். அல்லேலூயா. ஆகையினால இப்ப இருக்கிற நல்ல ஆகாரத்தை சாப்பிடுங்க, மகிழ்ச்சியா இருங்க.
கஞ்சி குடிக்கிறவங்க பிரியாணி இல்லையேன்னு கவலைப்படாதீங்க. பிரியாணி சாப்பிட்றீங்க 5 ஸ்டார் சாப்பாடு இல்லையேன்னு கவலைப்படாதீங்க. இருக்கிற நிலைமையில் மகிழ்ச்சியாக தேவனோடு இருங்க. அல்லேலூயா. நீங்கள் புசித்து குடித்து தேவனுக்குள்ள மன மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன். வேற எதுக்கு பிரயாசப்பட்ட வீண் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. கடனை உடனப்பட்டு நான் இதை செஞ்சிடணும், எல்லாத்துக்கும் செய்யணும். கடனை உடனப்பட்டு யாரையும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. கடன் பட்டு யாரையும் காப்பாதிங்க. எனக்கு நான் இப்போ தான் ரொம்ப அதை யோசித்து ஆண்டுக்கு நன்றி சொல்கிறேன். எங்கள் அம்மாட்ட கேட்பேன், ஏம்மா இன்னும் அந்த உங்ககிட்ட இருக்கிற காசு இருக்க, இதை செய்யலாமே அதை செய்யலாமே சொல்லுவேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இருக்கிறதுல சந்தோஷமாக வாழணுவாங்க. அல்லேலூயா. அவங்க எப்பவுமே இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க இதை சம்பாதிங்க அப்படி எங்களுக்கு சொல்லி கொடுத்ததே இல்லை. இருக்கிறதுல மன மகிழ்ச்சியாக வாழுங்க, இருக்கிறதுல சந்தோஷமாக இருங்க. நம்மளுக்கு கடவுள் கொடுத்ததில் நீங்கள் அதனால தான் எங்களுக்கு அந்த கடன் வாங்குகிற புத்தியே இல்லாமல் போச்சு. கடன் வாங்கி இப்படி வாழணும், கடன் வாங்கி அப்படி வாழணுன்ற சிந்தையே எங்களுக்குள்ளே இல்லாமல் போயிடுச்சு. தெய்வ ஜனமே, தேவன் எங்களை நடத்தினவர் பெரியவராக இருக்காங்க. நல்ல தாய் தகப்பனை எங்களுக்கு கொடுத்தாரு. அவங்க கடன் வாங்கி எங்களை வாழ வைக்கவே கிடையாது. எங்களை அவங்களுக்கு இருக்கிற பணத்தை வச்சு எங்களை சிறப்பாக வாழ வச்சாங்க. அதை எங்களை கண்கள் காணும்படியாக வச்சாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுங்க. தேவையில்லாத உதாசீனமான செலவுகளுக்கெல்லாம் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தாதீங்க. நீங்கள் பிள்ளைங்க கேட்காட்டா கூட பிள்ளை மற்ற குடும்பத்தை பார்த்து அந்த பிள்ளை இதை வச்சுருக்கான், இந்த பிள்ளை இதை வச்சுருக்கான், அவன் கடன்பட்டு இதை வாங்குறான், நீ என்ன பண்ணு, வாங்கி கூட. செய்யாதீங்க, செய்யாதீங்க. மன நிம்மதி வேணும்னா நீங்கள் நான் உனக்கு கேட்குறேன், நிம்மதியை எங்கே போய் தேடுவீங்க? சந்தோஷத்தை எங்கே போய் தேடுவீங்க? யார் உங்களுக்கு தருவா? நிம்மதியை கெடுத்துக்கிறது யார்? இதுக்கு பதில் சொல்லுங்கள். யாருங்க கெடுத்துக்கிறீங்க? சந்தோஷத்தை ஏன் கெடுத்துக்கிறீங்க? கெடுத்துக்கிறது யார்? ஆமாம், கடன் படி ஆண்டவர் சொன்னார், மற்றவனை குறை பேச ஆண்டவர் சொன்னார். இதனால தானே பிரச்சனை வருது. தேவையில்லாத பேச்சு பேசி தேவையில்லாத காரியங்களை செய்கிறது நாமளே செஞ்சுட்டு யார் மேலே குறை பேசிக்கிட்டு உட்காந்துருக்கோம். கடவுளை எனக்கு உதவியே செய்யலை. ஏன் செய்யணும்? உனக்கு எது கடவுள் உதவி செய்யணும்? ஆண்டவர் தான் நல்ல ஞானம் கொடுத்துருக்காருல, புத்தி கொடுத்துருக்காருல, எதை எப்படி செய்யணும் வேதத்தில் சொல்லி கொடுத்துருக்காருல, அதன்படி நடந்துட்டு போ. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அவர் ரொம்ப தெளிவாக நடத்துறார். ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுக்கறது அவசரம், நான் உனக்கு போதித்து நடத்துவேன். கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருக்கிறது என்னென்னு தேடுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்குள்ள எப்படி மன மகிழ்ச்சியா இருக்கணும்ன்றத உட்கார்ந்து யோசிங்க. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், எவ்வளவு அழகா சொல்லி கொடுத்திருக்காரு, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்து நீ என்ன வேணா காரியத்தை நடப்பி. அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள நம்பிக்கை வச்சு நீங்க எதை செய்தாலும் அதுல உங்களுக்கு ஆசீர்வாதம். நான் சொல்றேன், 2 விதத்துலையும் போராட்டங்களை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். இப்போ இதில் ஒன்று புரிஞ்சுக்கணும், ஆண்டோட சித்தத்தை செய்யும் போதும் அங்கே நமக்கு பிரச்சனைகள் உருவாகும். அல்லேலூயா. ஆண்டோட சித்தம் தான் போனாலும் பிரச்சனை உருவாகும். ஏன்? நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன், பிசாசுக்கு அங்கே ஏதோ ஒரு நடுக்க உண்டாயிருக்கு. தேவ சித்தத்துக்கு போனால் அவர் பார்த்துக்குவார் எல்லாத்தையும், தேவ சித்தம் இல்லாமல் போனால் நாம் பார்த்துக்கணும் எல்லாத்தையும். இதான் 2 வித்தியாசம். தேவ சித்தத்தின்படி செஞ்சீங்கன்னா யார் பார்த்துக்குவா? அவர் பார்த்துக்குவார் எல்லாத்தையும். நீ அடிபட்டாலும் உதப்பட்டாலும் ரத்தம் ஊற்றினாலும் சிறைக்கு போனாலும் எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார். ஆனால் தேவ சித்தம் இல்லாமல் போயிட்டா எல்லாத்தையும் நம்மளே டீல் பண்ண வேண்டியதாக இருக்குது. இது 2 தான். இதுக்கு தான் நீங்கள் சித்தத்தை அறியணும். சித்தத்தை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா எல்லா விஷயமே பிரச்சனையை சந்திக்காதவங்க யாருமே இல்லை, எல்லாரும் சந்திக்கிறோம். ஆனால் தேவ சித்தத்தின்படி பெரியோரோட ஆசையோடு நடக்கிற காரியங்களில் தேவனுடைய கரம் கூட இருக்கும். அல்லேலூயா. நாமெல்லாம் அதனால தான் 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் வாழ்ந்து படிக்கிறோம் இல்லையா? ஆனால் தேவ சித்தம் இல்லாமல் போகிற இடம் வேதனைக்குரியதாக இருக்கும். இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். வாழைய பிள்ளைகளுக்கு திரும்ப 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 இதை சொல்றதுக்குரிய காரியம், தேவ சித்தத்தை அறிந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தீர்மானம் பண்ணுவீங்களானால் நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க. அல்லேலூயா. இல்லைன்னா துண்டாடப்படுவீங்க. ஜாக்கிரதையா இருங்க. தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிற யாருடைய வாழ்க்கையிலோ குறைவு என்பதை நீங்கள் காணவே முடியாது. சிறை வரலாம், எதிர்ப்புகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். இங்கே அநேக பிரச்சனைகள் பேதுருக்கு இருந்த பொழுதோ தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தபடினால நிம்மதியா தூங்குறான் பாருங்க. எந்த குறையும் அவனுக்கு தரலங்க. பிரசங்கில சொல்றாரு, அவன் பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தையோ திருப்தியா சாப்பிடணும்னா தேவனுடைய கிருபை வேணுமா? நீங்க தான் உழைக்கிறீங்க, நீங்க தான் பிரயாசப்படுறீங்க, நீங்க தான் ஓடுறீங்க. நீங்க ஓடுற ஓட்டத்தை சந்தோஷமா அனுபவிக்கணும். நீங்க இருந்து அனுபவிக்கணும். தேவனுடைய கிருபை வேணுங்க. அந்த கிருபைக்காக காத்திருப்பீங்களா? அந்த கிருபைக்காக காத்திருப்பீங்களா?
ஹல்லேலூயா. பேதுரு இவ்வளோ போராட்டத்தின் மத்தியில சந்தோஷமா அமைதியா மகிழ்ச்சியா தூங்கிக் கொண்டிருக்கிறான். வேதசார் அவன் நித்திரை செய்தான். இன்னைக்கு அந்த நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு வேணும். இந்த தூக்கத்துல மட்டும்தாங்க நிம்மதி கிடைக்கும். எந்த போராட்டமா இருக்காது. நான் நல்லா உணர்ந்திருக்கிறேன். எந்த தூக்கத்துல எதுவுமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. இல்லை என்பது டிஸ்டர்ப் பண்ணாது, பிரச்சனை டிஸ்டர்ப் பண்ணாது, வேதனை சரீர வியாதி கூட உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. சரிங்களா? அவனு சொல்றேன், இந்த நல்ல மன நிம்மதியான எத்தனையோ பேர் தூக்கம் இல்லாம அலையுறீங்க. நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்றேன், படுத்தா 6 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்குற தூக்கத்துல திருப்தி இருக்காது. ஆனா 1 மணி நேரம் கர்த்தரோட வல்லமையில தூங்கினீங்கனாலும் உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி இருக்கும், விடுதலை இருக்கும். அதுலதான் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கு. அல்லேலூயா. ராத்திரி 10 மணிக்கு படுத்தேன், காலையில 6 மணி வரல 8 மணி வரல தூங்கினேன், 11 மணி வரல கூட தூங்கினேன். ஆனா மனசுல நிம்மதி இருக்காது. ஆனா 1 மணி நேரம் தேவ சமூகத்துல விழுந்து கடந்து தூங்கி பாருங்க. அவருடைய சமூகத்துல அமைதியா இருந்து பாருங்க, அவருடைய சமூகத்துல உட்கார்ந்து இருந்து பாருங்க. அதுல கிடைக்கிற சமாதானம் பெருசு தெய்வ ஜனமே. அதுல கிடைக்கிற மகிழ்ச்சி பெருசு. அல்லேலூயா. இந்த இந்திரா காந்தி காமராஜரை பத்தி எல்லாம் சொல்லும்போது 3 மணி நேரம் தான் அவங்க நைட்ல தூங்குவாங்களாம். அந்த 3 மணி நேரம் தூக்கத்தை அவங்க அனுபவிச்சாங்க. உண்மையா நான் சொல்றேன், தூக்கம் வராம அவங்க தூங்காம இல்லை, தூக்கம் வரும். ஆனா அவங்க செய்ய வேண்டிய வேலைகள், அவங்க செய்ய வேண்டிய மனுஷனுக்கு நன்மை செய்யணும், தேசத்துக்கு நன்மை செய்யணும், தன்னோட இருக்கிற மக்களுக்கு நன்மை செய்யணுன்ற எண்ணம் அவங்கள தூங்க விடாது. அல்லேலூயா. அவங்களையே அறியாம தூங்குறது தான் அந்த 3 மணி நேரம் தூக்கம். ஆனா அந்த 3 மணி நேரம் தூக்கம் தான் அவங்க வாழ்க்கையில பெரிய பெரிய எல்லைகளை எட்ட வச்சது தெய்வ ஜனமே. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் நீங்க எவ்வளவு நேரம் தூங்குறீங்க, எவ்வளவு நேரம் முழிச்சிருக்கீங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனா உங்க தூக்கம் அமைதலோடும் சந்தோஷத்தோட சமாதானமா இருக்கணும். 1 மணி நேரம் தூங்கினா கூட அயர்ந்து சந்தோஷமா நீங்க தூங்கணும்னா தேவ பிரசன்னம் உங்களை மூடிக்கொள்ளணும். தேவனுடைய ஆவியோட ஆரோக்கியம் உங்களை மூடிக்கொள்ளணும். தேவனுடைய கிருபை உங்களை தாங்கணும். அழகா பாடணும், தேவ கிருபை தான் எல்லாம். தேவ கிருபை மாத்திரம் உங்களை கூட இருந்தா போதும். பேதுருக்கு அது கிடைச்சிருச்சு. தேவ கிருபை பெற்றிருந்தான். தேவ கிருபை அவன் பெற்றிருந்தான். எத்தனை பேர் அவனுக்கு எதிர்த்து நின்னாலும், எவ்வளவு சூழ்நிலைகள் அவனுக்கு பாதகமா இருந்தாலும், எதிர்காலமே இருண்டு போயிருந்தாலும் அவன் பயப்படவே இல்லை. நிம்மதியா தூங்குறான் பாருங்க, சந்தோஷமா தூங்குறான் பாருங்க. இன்னைக்கு அதை கற்றுக்கொள்ளுங்க தெய்வ ஜனமே. கர்த்தர் என்னோட இருக்கிறார். நான் பாதாளத்துல விழுந்து போனாலும் என்னை தூக்கும்படி அவருடைய கரை என்னோடு கூட இருக்கிறது. நான் கட்டுகளோட சிறையில இருந்தாலும் என்னை விடுவிக்கும்படி கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னோட இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர் என்னோட இருக்கிறார். நிச்சயமா சொல்ல முடியுமா? வாயில இல்ல, உங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீங்க சொல்லணும். உங்க ஆத்துமாவிலிருந்து சொல்லணும், கர்த்தர் என்னோட இருக்கிறார். அதை சொல்ல தைரியம் பெற்றவர்கள் இன்னைக்கு சமாதானத்தை கண்டடைவீங்க. உலகம் கொடுக்கிறபடியான சமாதானத்தை அல்ல, என் சமாதானத்தை உங்களுக்குள்ள வைத்து போகிறேன் சொன்ன தேவன்.